5.5 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஈரோடு பக்கத்துல கூடுதுறை அப்படின்ற அந்த ஒரு ஊருக்கு நாங்க ஒரு டிராவலா போயிட்டு இருக்கோம். அந்த போய்கிட்டு இருக்க போல எங்க கூட ஒரு பெட்ரோல் பல்க்ல அறிமுகமான ஒரு ஃபேமிலி, ஒரு 5-6 பேர் சேர்ந்த ஒரு காரு, ஒரு சிறிய கார்ல தான் ஒரு 5-6 பேர் ஆட்கள் இருந்தாங்க. அவங்களும் அந்த கூடுதுறைக்கு தான் போறாங்க அப்படின்றத பத்தி நாங்க தெரிய வரும் போல, அப்ப வாங்க எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உறவு, ஒரு சிறிய ஒரு பழக்கத்தோட நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கூடுதுறைக்கு போறோம். அந்த ஆத்துல கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது, அதுல குளிக்கிறதுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணி அங்க நம்ம குளிச்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரியா கூடுதுறைக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆத்துல நாங்க குளிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். அப்ப அவங்க அந்த ஒரு வாகனத்துல அதாவது ஒரு சொந்தக்காரங்களோட வாகனத்தை அவங்க வாடகைக்கு எடுத்துட்டு அவங்க வந்திருக்காங்க. டீசல் நாங்க போட்டுக்கிறோம், மற்றபடி டிரைவர் காசு கொடுத்துருங்க, வண்டிக்கு எது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அந்த மாதிரியா ஒரு பழக்க வழக்கத்துல அந்த வாகனத்தை எடுத்து வந்திருக்காங்க. இப்ப ஒரு 13 மணி நேரம் மொத்த டிராவல் அது வரை பண்ணிருக்காங்க. 2-3 கோவில்ல அவங்க போய் அவங்களோட தரிசனங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடிதான் எங்களோட பழக்கம். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 2 நாள் அவங்களோட அந்த ஒரு வாழ்க்கை சக்கரத்துல அவங்களோட ஓடன்னு நினைச்சிருக்காங்க. இது இல்லாம அடுத்த 2-3 நாட்கள்ல அந்த டிராவல் பண்ண பிளானிங்லயே அவங்க வந்திருக்காங்க. நாங்க ஆத்துல குளிச்சுட்டு வெளியே கரையில வர்றதுக்குள்ள அந்த டிரைவர் அவங்க படுத்தின பாடு, அந்த பெட்ரோல் பங்க்ல ஆரம்பிச்சு அந்த அந்த ஆத்துல குளிக்கிறது வர, ஏன்னா மொத்தத்துல ஒரு 1.5 மணி நேரம் நாங்க அவங்களோட ஒரு இணக்கமான ஒரு நிலையில நாங்க எல்லாம் நல்லா ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறோம். எங்கள்கிட்ட நல்லா அருமையா பேசுறாங்க. ஆனா அந்த டிரைவரோட அவங்க படுத்தின பாடு, அதை செய்ய இதை செய்ய, அதை பண்ணு அதை பண்ணு, ஒரு வண்டியை எத்தனை முறை தான் கழுவ முடியும்? நம்மளோட வீட்டுல உள்ள பாத்திரங்களை அவங்க எத்தனை டைம் தான் கழுவிருப்பாங்க? வீட்டுல நம்மளோட சுகாதாரமா ஆரோக்கியமா சாப்பிட போற அந்த பாத்திரத்தை கூட அவங்க அத்தனை டைம் கழுவி இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த வண்டிய அவங்களோட ஓசி வண்டின்றதுனால சொந்த வண்டியெல்லாம் அவங்கள்ட்ட இல்ல. அந்த வண்டிய அவங்க கழுவ சொல்றாங்க, துடைக்க சொல்றாங்க, அங்க மாத்துட்டாங்க இங்க மாத்துட்டாங்க, டிரைவர் நீ இங்க நிக்காத அங்க போ அப்படின்னு அவங்களோட படுத்துற அந்த பாடு அதையும் சலிக்காம சொந்தக்காரங்களோட அந்த ஒரு டிரைவர்ன்றதுனால நம்ம பழக்க வழக்கத்தை நம்மளால கெட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் அவ்வளவு பொறுமையா நின்று அதை சமாளிச்சு அன்னைக்கு அந்த ஒரு ஆத்துல குளிச்சு முடிச்சுட்டு அந்த கோவிலுக்கு போறோம். அப்ப இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி நம்ம கூட 3 நாள் நம்மளோட உயிர்களை பாதுகாப்பா கொண்டு 3 நாள் நம்மளோட வாழ்க்கைய சேதாரம் இல்லாம நம்மளை கூடவே அழைத்து கொண்டு வந்த அந்த டிரைவரை அந்த கோவில் வாசல்ல வண்டியை பத்திரமா பாத்துக்க, நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள அந்த வாகனம், ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டத்துல உள்ள அந்த டோர் லாக் எல்லாமே இன்னைக்கு இருந்தும் அந்த வண்டியை பாதுகாப்பா நீ பத்திரமா பாத்துக்க, நாங்க உள்ள போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி 1.5 மணி நேரம் அந்த கோவிலுக்குள்ள உள்ள வர்றதுக்கு அவங்க பிளான் பண்ணி போறாங்க. அப்ப இது எல்லாமே ஒரு சாதாரணமான நிகழ்வு தான். ஒரு டிரைவர்னா இப்படித்தான் இருக்கணும். ஆனா ஒரு கல்யாணம் முடியாத அந்த ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை பத்தி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்திருப்போமா? எத்தனை கோயில் குளமா நாம அலைஞ்சிருந்தோம், இத்தனை பேர் நம்ம 3 நாள் நம்ம கூடவே வந்திருக்கான். நம்மளோட உறவுகளை வா ஒரு நிமிஷம் விருப்பப்பட்டு, நீ விருப்பப்பட்டா வா உள்ள கோயிலுக்கு வாப்பா, நீ ஒரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு சிறிய வார்த்தைகள் கூட சந்தோஷமா சிரிச்ச முகமா அவங்க சொல்றதுக்கு கூட வெக்கப்படுறாங்க அப்படின்றா. அப்ப அந்த டிரைவர்கள்ன்றது ஸ்தானம் ஒரு கேவலமான ஒரு நிலையா? அந்த டிரைவர்கள்ன்ற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு விலை இல்லையா? உன்னோட உயிர்களையும் உறவுகளோட உயிர்களையும் உன்னோட எதிர்காலத்தையும் வாழ்க்கையவே பத்திரமா அப்படியே திருப்பி கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்தானாதிபதியா நிக்கிற அந்த டிரைவர்களுக்கு நீங்க கொடுக்கிற வேலை ஒரு கோவில் வாசல்ல அவனை அப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிக்க வச்சுட்டு வரும் போல, உள்ள இருக்க தெய்வம் உங்களுக்கு என்ன அள்ளியா கொடுத்துற போது? உள்ள இருக்க தெய்வம் உங்களுக்கு வருத்தமா கொடுத்துற போது? உள்ள இருக்க தெய்வம் உங்களோட கர்மாவை கலைச்சுத்தானே விடும். கர்மாவை கலைச்சு விட்டு நீங்க இன்னமும் ஓடாதானே வைக்கும். ஓடி வாழ்நாள் ஃபுல்லா இதே மாதிரியே ஏதாவது ஒரு டிரைவர் காலை பிடிச்சு நீ வாழ்நாள் ஃபுல்லா ஓடிக்கிட்டே தானே இருக்கணும்ன்ற நிலையை உருவாக்கும். அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா எதை பத்தியுமே கேட்கல. காரணம் என்னடா, இது எல்லாரும் இந்த டிரைவர்கள் அப்படி பேசுறாங்கன்னு சொல்ல வரல. நான் பார்த்த டிரைவர், நான் பார்த்த அந்த குடும்பம் நிச்சயம் இந்த தொலைக்காட்சியை நிச்சயம் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு செருப்படியா கூட இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஏன்னா கூடுதுறை ஆத்துல நாங்க குளிச்ச அந்த குடுமி என்னோட என்னையும் என்னோட குடுமியை அவங்க மறக்க மாட்டாங்க.
ஏன்னா ஆத்துல குளிச்சு எந்திரிக்க போல, நான் முங்கி எந்திரிக்க போல, எனக்கு முதுகுக்கு பின்னாடி வந்து நான் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியா வந்து அந்த குடிவி பறந்த மணிக்க இருக்க போல என்னை பார்த்து அவங்க சிரிச்சு விளையாண்டவங்க தான். நிச்சயம் என்னோட முகத்தை பார்த்து நாம தான் இந்த தப்பு பண்ணினோம் அப்படின்றத அவங்கள வந்து நிச்சயம் உணர்த்தும். இது மாதிரி அடுத்து ஒரு டிரைவர்களை அவங்க வந்து நிச்சயம் காயப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா சின்ன குழந்தைகளோட அவங்க வந்து அந்த யாத்திரைகள்ல வந்து அந்த குழந்தைகளை தூக்குவதற்கு கூட அவங்களுக்கு வந்து அந்த அவகாசம் கொடுக்கறது இல்ல. குளிக்கிற டயத்துல கூட அந்த குழந்தைய பாத்துக்க, ஓட விடாம பாத்துக்கன்னு சொன்னாங்க ஒழிய அந்த குழந்தைய தூக்குறதுக்கு அனுமதிக்கல. அப்ப இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சித்திரவதையோட அந்த டிரைவர்களை அவங்க நடத்தினாங்க அதெல்லாம் நான் பார்க்கும் போலதான் ஒரு மனசு வந்து ஒரு ரணமான வழி. ஏன்னா ஒரு டிரைவர்ன்றது வந்து இது அப்பா அம்மாவோட ஸ்தானம், அதான் பிரம்மஸ்தானம். ஒரு கர்ப்ப பாத்திரத்துல வந்து ஒரு தாய் தன் குழந்தைய வந்து எப்படி பாதுகாப்பா கொண்டு வந்து இந்த வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டணும்னு நினைக்கிறதோ அதே மாதிரிதான் ஒரு 100 கர்ப்ப பாத்திரத்துக்கு சமமான அந்த ஒரு பதவி தான் அந்த டிரைவர்ன்ற பதவி. பாதுகாப்பா தன்னோட கவச உடைகளுக்குள்ள வாகனத்துக்குள்ள நான் என்ன நம்பி வந்தவங்களை பாதுகாப்பா கொண்டு போய் அதே மாதிரி அந்த பிரசவிக்கிற மாதிரி அவங்களோட இல்லத்துல வந்து நான் சேர்க்கணுன்றத ஒரு வெறித்தனமா லட்சியத்தோட ஓடிக்கிட்டு இருக்க எத்தனை டிரைவர்களோட வாழ்க்கைகள் இதே மாதிரி அவ்வளவு நிலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? நாம எல்லாம் என்னைக்கிட்ட மாற போறோம்? இந்த உலகம் நம்ம இன்னும் 400 வருஷம் நம்ம வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? நாம வாழ்ற வாழ்க்கைகளை வந்து என்னத்தை நாம சாதிக்க தொடங்கிட்டோம். பல டைம் வந்து இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை நம்ம கொஞ்சம் மாற்றி அமைத்து நம்ம கூட வர்றவங்க எல்லாம் நம்மளோட குடும்பத்துல ஒரு ஆளா நீங்க பார்க்க வேண்டாம், அவர் ஒரு மனிதனை பார்க்கலாமே, மனித நேயமா பார்க்கலாமே. நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா, வாங்க சாப்பிடுங்க, எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும்னு கூட நான் சொல்லல. ஆனா அவனை சாப்பிட்டியான்னு கேட்கலாம்ல, அந்த மாதிரியா ஒரு நிலை. ஏன்னா வண்டியை எடுக்க போலே அவன் கையில 1000 ரூபாயா 1500 கையில கொடுத்துருக்காங்க, நீ டயத்துக்கு சாப்பிட்டுக்க அப்படி. சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு வாய் கூசுது அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை பிச்சை போட்ட அவனுக்கு நீங்க வாழ்நாள் ஃபுல்லா காலடியில வந்து நீங்க பாதத்தை கழுவி தான் விடணும். நோகடிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விலை கர்மாவை கலைச்சு விடக்கூடிய சக்தி அந்த கோவில் கருவறைக்குள்ள இருக்க தெய்வத்துக்கு இருக்கின்றத நீங்க ஏன் மறந்து தொலைஞ்சீங்க? இதெல்லாம் வந்து சாதாரணமான நிகழ்ச்சிகள் அல்ல, சாதாரணமான நிகழ்வுகள் அல்ல, சாதாரணமான சடங்குகள் அல்ல. ஒரு வாடகை கார்ல உள்ள ஒரு டிரைவர்களவே நீங்க இந்த பாடுபடுத்துனீங்கன்னா சொந்த கார் வச்சிருந்து உங்கள்கிட்ட ஒரு வேலைக்கு வேலை பார்க்குற அந்த டிரைவர்களுக்கு நீங்க எந்த மாதிரியான சித்திரவதையை கொடுத்துருப்பீங்க? ஒருவேளை அதனாலயே என்னமோ தெய்வம் வந்து அந்த சொந்த வாகனம் வாங்குறதுக்கு கூட 14 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம்ன்ற அந்த வார்த்தையை கூட என்கிட்ட சொன்னாங்க அன்னைக்கு. 14 வருஷமா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், ஒரு சொந்தமா வண்டி வாங்கல. ஏதோ என் ஃப்ரெண்டு வாங்கினா அந்த வண்டியில நாங்க டிராவல் பண்றதுக்காக ஒரு பெரிய கொடுப்பனை கிடைச்சிருக்கு, பாதுகாப்பா வீடு போய் சேர்க்கறதுக்குரிய நல்ல டிரைவர் கிடைச்சிருக்கான்ற கூட அவங்களால சொல்ல ஒரு மனசு வரல. இல்ல இந்த மாதிரி அவல நிலையை மாற்றுறதுக்கு மனிதனா வாழ்றதுக்கும் நம்மளோட அடையாளமா நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்கும் சில சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நாம என்னைக்கு விட்டு கொடுக்காம நம்மளோட அந்த ஒரு மனிதத்துவம் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானத்தை வந்து நம்ம உணர்ந்து வாழ கத்துக்கிட்டோம்னா நிச்சயம் நம்ம நாட்டுல வந்து குறைபாடுகள்ன்றது இல்லாம நம்மளோட வாழ்க்கையை நவர்த்தி கொண்டு போக முடியுன்றத பகிர்ந்து கொள்றதா நான் இன்னைக்கு விரும்புறேன்.